சட்டசபை தேர்தலில் படுதோல்வி, ஆட்சி மாற்றத்தால் ஏற்பட்டுள்ள நெருக்கடி, கட்சியின் முக்கிய தலைவர்கள் மீதான ஊழல் புகார்கள் போன்ற அணிவகுத்து நிற்கும் பிரச்சினைகளுக்கு மத்தியில் திமுகவினரின் 2 நாள் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் கோவையில் துவங்கியுள்ளது. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் படுதோல்வியை சந்தித்த திமுக தமிழகத்தில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து பல்வேறு சிக்கலில் சிக்கி தவித்து வருகிறது. ஸ்பெக்ட்ரம் வழக்கில் முன்னாள் அமைச்சர் ராசா, கருணாநிதி மகள் கனிமொழி கைது, தயாநிதியின் மத்திய அமைச்சர் பதவி பறிப்பு என்று மேல்மட்டத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் மட்டுமின்றி முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகத்தில் துவங்கி திமுக கவுன்சிலர்கள் வரையில் அடுக்கடுக்காக அணிவகுத்து வரும் நில அபகரிப்பு புகார்கள், ஸ்டாலின் அழகிரி மோதல், குடும்ப அதிகாரத்துக்கு கடும் எதிர்ப்பு போன்ற பன்முக சிக்கல்களில் திமுக தவித்து வருகிறது. இதுவரை இல்லாத அளவுக்கு திமுக கடுமையான சிக்கல்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் அவற்றை சமாளிப்பது குறித்து கோவையில் திமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் அறிவிக்கப்பட்டது. திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் நடைபெற்ற இந்த செயற்குழு கூட்டத்தில் திமுக பொருளாளர் ஸ்டாலின், பொதுச் செயலாளர் அன்பழகன் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் திமுக தென்மண்டல அமைப்பு செயலாளரும் திமுக தலைவர் கருணாநிதியின் மகனுமான மு.க. அழகிரி கலந்து கொள்ள மாட்டார் என்று முதலில் தகவல் வெளியானது. ஆனால் கருணாநிதியின் சமரச நடவடிக்கைகளை தொடர்ந்து அழகிரியும் செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டார். அரசியல் வட்டாரத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் திமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் மூத்த தலைவர்களிடம் இருக்கும் அதிகார மையத்தை அடுத்த தலைமுறையினருக்கு மாற்றி தருவது குறித்தும், மாவட்ட செயலாளர்கள் என்பதிலிருந்து பார்லிமெண்ட் தொகுதி மட்டத்திலான புதிய பதவிகளை உருவாக்குவது குறித்தும் விவாதித்து முடிவு எடுக்கப்பட உள்ளது. இதற்கு ஒரு தரப்பினர் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. ஏற்கனவே அடுக்கடுக்காக புகார்கள் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது தங்களிடம் உள்ள கட்சி பதவிகளை விட்டுக் கொடுக்க மூத்த தலைவர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. மத்திய அமைச்சரவையில் திமுகவுக்கு காலியாக வைக்கப்பட்டுள்ள 2 அமைச்சர் பதவிகளை ஏற்பதா மறுப்பதா என்பது குறித்தும், அப்படி ஏற்றுக்கொண்டால் யாருக்கு அந்த பதவிகளை அளிப்பது என்பதிலும் திமுக உயர்மட்டத்தில் திணறல் ஏற்பட்டுள்ளது. திமுக சந்தித்து வரும் கடும் நெருக்கடியான நிலையில் இக்கூட்டம் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.